வணக்கம். இன்னைக்கு பகவத்கீதையின் 16வது அத்தியாயமான தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். அத பத்தி தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த 3 குணங்கள் தான் அவங்களுடைய செயல செய்ய வைக்கிறதுக்கும், அவங்க மேல்நிலை அடையறதுக்கும், கீழ்நிலையில தள்ளப்படுறதுக்கும் காரணம்னு ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. அதையும் 2 வகையா பிரிக்கிறாரு. தெய்வீக குணம், அசுர குணம். தெய்வீக குணம் உள்ளவங்க மேலும் மேலும் சிறந்த பிறவிகளை அடைஞ்சு பகவானை அடையிறதுக்கான வழியில போகிறதுக்கான வாய்ப்பு அமையும். ஆனா அசுர குணத்தோட வாழ்றவங்களுக்கு அவங்க மயக்கத்திலேயே தான் இருப்பாங்க. இந்த உடல் வேறு ஆத்மா வேறுன்னு அந்த பேதம் தெரியாம, அந்த ஞானம் இல்லாமல் தங்களோட உடல் தான் நம்மளோட உயிர் அப்படின்னு நினைச்சு அதையே பேணி காத்து அதற்கான பல வகையிலும் செல்வம் சேர்த்து தாழ்வான பிறவியை அடையிறது தான் அசுர குணம். அசுர குணத்தோட வாழ்றவங்கள பத்தி நம்ம நிறைய புராணங்கள், இதிகாசங்கள்ல பார்த்துருக்கோம். அசுர குணத்துக்கு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதீத கோபம், காமம், பேராசை உள்ள சில அசுரர்கள். ஹிரண்யகசிபு. ஹிரண்யகசிபு கிட்ட அதீத கோபம் இருந்துச்சுங்க. அதே மாதிரி பேராசையும் இருந்துச்சு. இந்த பேராசை எல்லா உலகத்தையும் தானே ஆளணுங்கிற ஆசை. அதனால யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம எல்லா தவறான வழியிலையும் ஈடுபட்டு பல உயிர்களுக்கு துன்பம் கொடுத்து அதுல கொஞ்சம் கூட மனசுல ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாம அதை அடையுது. கோபம். விஷ்ணுவையே தான் தன்னோட எதிரின்னு நினைச்சுக்கிட்டு விஷ்ணுவை வணங்குற தன்னோட மகனை எதிரியா பார்த்தாரு. எதிரியா பார்த்ததும் இல்லாம அவரை கொல்லணும்னு பல வழியில முயற்சி பண்ணாரு. அடுத்து ராவணன். ராவணன் கிட்ட அதீத காமம் இருந்துச்சு. பெண் ஆசை. இந்த பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை சொல்வான் பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த அசுரகுணம். அதே மாதிரி நரகாசுரன் கிட்டயும் பெண்ணாசை. மண்ணாசை துரியோதனன் கிட்ட. ஏன்னா அந்த மண்ணை பஞ்சபாண்டவர்களுக்கு பிரிச்சு கொடுக்க கூடாதுன்னு ரொம்பவே மெனக்கட்டாரு. அதுல போரே நடந்துச்சு. இந்த 3 ஆசைகளும் உடைய ஒருத்தருக்கு என்னைக்குமே மன நிறைவுங்கிறது ஏற்படவே ஏற்படாது. அந்த மன நிறைவு வரலங்க போது இன்கேஸ் பெண்ணாசைனாலும் சரி, பொன்னாசைனாலும் சரி, மண்ணாசைனாலும் சரி, ஒரு விஷயத்த அடைய பல முயற்சி செஞ்சோம், அதை அடைய முடியல அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து என்ன வரும்? கோபம் வரும். அந்த கோபத்தால தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 3ஐயும் அடையிறதுக்கு எந்த வழியிலையும் போகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க இந்த அசுரகுணத்தோடு உள்ளவங்க. அதே மாதிரி அகங்காரம். அதீத அகங்காரத்தோட இருப்பாங்க. தானே தான் எல்லாமே, தன்னை நோக்கி தான் எல்லாமே செயல்படணும். அப்புறம் புகழுக்கு தற்பெருமையோட வாழ்றவங்க. புகழை சம்பாதிக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. எல்லா தவறான வழியிலையும் செல்வம் சேர்ப்பாங்க, எல்லாரையும் ஹர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா இவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய அடையாளமா இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு அடையாளப்படுத்தணும்னு விரும்புவாங்க. இதுதாங்க அசுர குணத்தோட வாழ்றவங்களோட குணமே. இவங்க கிட்ட இது நல்லது, இது கெட்டது, இது செய்யணும், இது செய்யக்கூடாதுங்கிற அறிவு கண்டிப்பா இருக்கவே இருக்காது. இந்த உடல் தான் நானு, இந்த உடலை பேணி காக்கிறது தான் என்னோட கடமை அப்படின்னு அந்த ஆத்ம ஞானம் இல்லாம இந்த உடலோட தேவைகளை இல்ல இந்த பிறவியோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக மேலும் மேலும் செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு இல்ல புகழை சேர்க்கணும்னு எந்த விதமான தப்பான வழியிலையும் போகிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அப்படி போய் சம்பாதிச்சாலும் அவங்க அதை தப்புன்னு ஒத்துக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தாங்க அசுர குணத்தோட இருக்கிறவங்க. அவங்க கிட்ட உண்மைங்கிறது இருக்கவே இருக்காது.
யார்கிட்டயும் உண்மை வெளிப்படையா சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்க அவங்களுக்கே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. இந்த குணத்தோட வாழ்றவங்கள நாம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். நான் இப்ப சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ராவணன், ஹிரண்யகசிப்பு, நரகாசுரன், துரியோதனன் இவங்க எல்லாருமே தான். ஆனா, இவங்கள மாதிரி ஏதோ ஒரு சின்ன ரேஷியோ லெவல்ல அந்த குணத்தோட வாழ்றவங்க நம்மள சுத்தி இருக்கிறவங்கள்ல இருப்பாங்க. அதுக்காக அவங்கள அசுரன்னு நம்ம ஒதுக்கியும் வைக்க தேவையில்ல. நம்மளுடைய ஆத்ம தேடலுக்கு, ஆத்ம ஞான தேடலுக்கு தடையா அவங்க இருப்பாங்க அப்படின்னா, அவங்கள விட்டு விலகி இருந்து தான் ஆகணும். இல்லைன்னா, நம்மளையே அவங்க இழுத்துட்டு போயிடுவாங்க கீழ்நிலைக்கு. அதுல நாம ஜாக்கிரதையாவே இருக்கணும். அப்புறம் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பேருக்காக, புகழுக்காக நெறைய திருப்பணி செய்வாங்க. நெறைய யாகம் நடத்துவாங்க. இதெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு இருக்குமானா கிடையாது. ஏன்னா, இவங்க செய்யறது எல்லாமே பேருக்காக, புகழுக்காக. அடுத்து இந்த தானம் செய்யறது, தர்மம் செய்யறது எல்லாமே அதுக்காக மட்டும் தான். இவங்க தானம் செய்யறதே கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு அடையறதுக்காக மட்டும் தான். இப்ப யாகம் செய்யறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்னோட எதிரி ஒட்டுமொத்தமா அழியணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. இல்ல மேலும் மேலும் செல்வம் வளர்த்தணுங்கிறதுக்காக யாகம் செய்வாங்க. இந்த மாதிரி தங்களோட இந்த உலக வாழ்க்கையில அடையக்கூடிய சில பொருட்களுக்காக இவங்க யாகத்த செய்வாங்க. அதுல பேரு, புகழ், செல்வம் இத அடையறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இதுதான் அசுர குணத்தோட தன்மையே. இந்த மாதிரி குணத்தோட வாழ்றவங்களுக்கு கீழான பிறவிதான் கிடைக்கும்னு கிருஷ்ணர் சொல்றார். கீழான பிறவினா, இப்ப நாம வெவ்வேற அனிமல்ஸா பிறக்கலாம். மனித பிறவி கிடைக்காது. இல்ல மனித பிறவி கிடைச்சாலும் மந்த புத்தியோட தான் இருப்போம். இதே ஏன்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பல பிறவிகளா நம்ம வாழ்ந்து வந்த அந்த வாசனை நமக்கு இந்த பிறவியிலயும் இருக்கும். வாசனைனா, இப்போ எனக்கு ரைட் ஹேண்ட்ல தான் எழுதுறது பழக்கம் அப்படின்னா, அந்த பழக்கமே தான் பல பிறவிகள்ல வரும். ஏன்னா, எந்த ஹேண்டுக்கு நான் அதிக பிராக்டிஸ் குடுத்துருக்கனோ, அதுதான் எனக்கு பழக்கமா வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த வாசனையோடயே அவங்க அடுத்தடுத்து மனித பிறவி எடுத்தாலுமே, அது அவங்களுக்கு பயன்படாததா தான் இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு இந்த உடல் வேறு, ஆத்மா வேறுங்கிற ஞானமே பிறக்காது. பிறந்து அந்த தேடல்ல ஈடுபடவும் மாட்டாங்க. மேலும் மேலும் இந்த ஆசை, கோபம், பொறாமை, பேராசை இந்த குணத்தோடவே தான் வாழ்க்கையவே நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கேடு மட்டும் தான் விளைவிக்கும். அடுத்து தெய்வீக குணம். தெய்வீக குணம் உள்ளவங்க யாரு? நான் ஃபர்ஸ்ட் சொல்லப் போறது பிரகலாதன் தான். பிரகலாத் சாக போறோன்னு தெரிஞ்சு பயம் இல்லாம கிருஷ்ணனையே அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே அவருடைய நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. பயம் துளி கூட இருக்காது. அடுத்து உள்ளமும் மனமும் உள்ளம், உடல் 2மே தூய்மையா இருக்கும். மனதால கூட யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. ஆத்ம ஞான தேடலோடவே தான் வாழ்க்கையே நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆத்ம ஞான தேடல்னா இந்த உடல் வேறு, ஆத்மா வேறுங்கிற அந்த தாட்டை தினைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம லைஃப்ல கொஞ்சமாவது அப்ளை பண்ணவே முடியுங்க. ஏன்னா இந்த சட்டுன்னு இந்த ஞானம்லாம் நமக்குலாம் உதிக்காது. நம்ம படிக்கிறதே பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் ப்ராக்டிஸ் ஒரு போயமோ, இல்ல ஒரு ப சுவாமியோட ஸ்லோகமோ எதா இருந்தாலுமே, நாம ஒரு 10 தடவையோ என்னவோ சொல்லி பார்த்தா தான் நமக்கு அது மைண்ட்லயே நிக்கும். நம்மளால அத மறுபடியும் திருப்பி சொல்ல முடியும். அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் நாம அத ரீதிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத நம்ம ரிப்பீட் பண்ணி அத திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது தான் அது நம்ம மனசுல ஆழமா பதியும். தானம் செய்யறது. தானம் செய்யறது பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிறது இல்லன்னு சொல்லாம அள்ளி அள்ளி குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது நமக்கு தேவை. அடுத்தவங்க கேட்கறாங்க, அத குடுக்காம இருக்கணுங்கிற எண்ணம் இருக்காது. அச்சோ! அவன் பசியில இருக்கானே, அத நம்ம குடுத்துடணும்னு, நம்ம பசியோட இருக்கிறோமா இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க. அப்படியே அள்ளி குடுத்துருவாங்க. அதுதாங்க உண்மையான தானம்.
நமக்கு தேவையானது இல்ல இப்போ பசியோட ஒருத்தர் வராங்க. அவங்களுக்கு நான் இப்போ சாப்பாடு போட்டா எனக்கு புண்ணியம் கிடைக்குங்கிற எண்ணம்லாம் இருக்காது. அவங்க மனசுல அவங்களுடைய வாடி இருக்கிற அந்த முகம், பசி அது எல்லாமே அவங்களால முழுமையா உணர முடியும். உணர்ந்து அள்ளி குடுப்பாங்க. "இந்தாப்பா நீ சாப்பிடு" அப்படின்னு. தானம் செய்தல். யஜ்ஞம். சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு வேதத்துல குறிப்பிட்டபடி யாகம் நடத்துவாங்க. எல்லா உயிர்களும் நல்லா இருக்கணும். நீங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வந்த டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய கோவில்ல யாகம்லாம் நடத்துனாங்க. அதே மாதிரி மழை வேண்டி யாகம் நடத்துறது. தான் மட்டும் இல்ல. நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் நடத்துறது. உபவாசம். விரதம் இருக்கிறது. விரதம் இருக்கிறது நம்மளோட உடலுக்கும் நல்லது. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் இன்னுமே நல்லது. அது விரதம் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி மனம், வாக்கு, செயல். இந்த 3மே ஒண்ணா இருக்கணுங்க. நீங்க மனசுல நினைக்காததா வாயால சொல்லணும். சொல்றத செயலா செஞ்சு காட்டணும். இது 3மே நேர்கோட்டுல ஒண்ணா டிராவல் பண்ணும்போது, அந்த லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த உயிருக்குமே மனசாலயும் சரி, உடலாலயும் சரி, துன்பம் குடுக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த மாரி நினைக்க கூட மாட்டாங்க. "வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு" சொன்னாரு பார்த்தீங்களா? அந்த மாதிரி. "முல்லைக்கும் தேர் கொடுத்தார் பாரி." இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்குமே, அது ஒரு மரமா இருக்கட்டும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், ஒரு சின்ன எறும்பா இருக்கட்டும், எந்த ஒரு உயிரா இருந்தாலும் தன்னுயிர போல பார்த்து, அவங்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற அந்த ஒரு ஈடுபாடோட, அவங்க அப்படியே இன்ஸ்டன்ட்டா செஞ்சுடுவாங்க. இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட ரீசன்ஸே கிடைக்காது. நாமள தேட முடியாது. அப்படியே மனசார அத செயல்படுத்துறது. உண்மை சொல்றது. எக்காரணத்தைக் கொண்டு உண்மை மறைக்க மாட்டாங்க. உண்மை பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க. ஆனா, அந்த உண்மை பலருக்கும் துன்பம் விளைவிக்கும் அப்படின்னா, அந்த உண்மை பேசாம மௌனமா இருப்பாங்க. அதுக்காக பொய் சொல்ல மாட்டாங்க. கோபம் கொள்ளாமல் இருத்தல். கோபப்படவே மாட்டாங்க. ரேர் இன்ஸ்டன்ஸ்ல கண்டிப்பா கோபப்படுவாங்க. ஆனா, தேவையானதுக்கு மட்டும் தான் கோபப்படுவாங்க. தேவையில்லாத விஷயத்துல தனக்கு யாரோ ஒருத்தர் தேடி வந்து துன்பம் குடுத்தாலும், அவங்களிடத்துல கோபப்படாம, ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவங்க அப்படி பிஹேவ் பண்றதுக்கு அப்படின்னு அந்த ஞானத்தோட அத பொறுத்துக்குவாங்க. கோபப்பட மாட்டாங்க. நீங்க பரீட்சித் மகாராஜாவே பார்த்தீங்க அப்படின்னா, காட்டுக்கு வேட்டையாட போனாரு. வழி மாறுனப்ப அங்கருந்து தவம் செஞ்சுகிட்டு இருந்த முனிவர்கிட்ட அவர் வழி கேட்க போய் அவர் மௌனமா இருந்ததுனால, அவர இந்த செத்த பாம்ப அவர் மேல போட்டுருவாரு. அவருக்கு அது கோபம் வரல. ஆனா அத பார்த்த அவரோட மகனுக்கு கோபம் பரீட்சித் மகாராஜாவுக்கு சாபம் விட்டாரு. பாம்பால தான் அவரோட உயிர் 7 நாள்ல பிரியணும்னு. இது ஏன் இப்படி பண்ணுனேன்னு அந்த முனிவர் தவத்திலிருந்து வெளிவந்து தன் மகன கோவிச்சுக்கிட்டாரு. அதாவது பரீட்சித் மகாராஜ் மேல இவருக்கு கோபம் வரல. ஏன்னா அது அவரோட சூழ்நிலைன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா தன்னுடைய மகன் மேல அவருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா அவர் பண்ணுனது தப்பு. இப்படி நீ அவசரப்பட்டு கோபப்பட்டு சாபம் குடுத்துருக்க கூடாது அப்படின்னு அவர் மேல கோபப்பட்டாரு. கோபப்பட வேண்டிய நேரத்துல கோபப்படுவாங்க. ஆனா தனக்கு எவ்ளோ ஹர்ட் பண்ணாலும், துன்பம் குடுத்தாலும் கோபத்த வெளிக்காட்டவே மாட்டாங்க. தனக்கு மட்டும் இல்லைங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பொருளோ, இல்ல நம்ம செய்யக்கூடிய செயலோ நன்மையே தராது. வேஸ்ட் அப்படின்னு நெனச்சு அத செய்ய மாட்டாங்க. இல்ல அந்த பொருளையே தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து புறங்கூறாமல் இருத்தல். ஒருத்தர பத்தி இன்னொருத்தர்கிட்ட போய் தப்பான முறையில பேசாம இருக்கிறது. இவங்க வீட்ல இப்படி நடந்துச்சு. இவங்க இப்படி பண்ணாங்க. அந்த பொண்ணு புருஷன விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. இந்த பையன் இப்படி படிக்கவே இல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதாவது இந்த புறங்கூறுதல் பார்த்தீங்கன்னா,
ஒரு வீட்ல நடக்கிற விஷயத்த, அதுவே திரிச்சு, திரிச்சு, திரிச்சு தப்பா பேசி, பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அசுர குணத்தோட இருக்கிறவங்க. இவங்க வந்து ஒருத்தர பத்தி இன்னொருத்தர் அவங்க இல்லாத நேரத்துல பேச மாட்டாங்க. அது தப்பு. தர்மத்துக்கு விரோதமானதுன்னு நெனைக்கிறவங்க. பழி சொன்னாலும் சரி, இல்ல அவங்கள புகழ்ந்து பேசினாலும் சரி, அவங்கள வச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க. மறைச்சு பேச மாட்டாங்க. அடுத்து எல்லா உயிரிடத்திலும் அன்போடு இருப்பாங்க. எந்த பாரபட்சமுமே இருக்காது. இவங்க கெட்டவங்க, இவங்க நல்லவங்க, இவங்க துரோகிங்க, இவங்க எதிரிகள்னு அந்த பாரபட்சம் இருக்காது. எல்லார்கிட்டயும் அன்போடு நடந்துப்பாங்க. பற்று நீக்குதல். இந்த உடல் மேல, இந்த உலகத்து மேல இருக்கிற பற்று நீக்கி, ஏன்னா அந்த பற்று ஆசை தான் வந்து நம்மள மேல மேல இந்த பிறவிய எடுக்க வைக்குதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த பற்ற கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி, பகவான பகவானோட திருவடியில மட்டும் பற்ற வச்சு, மத்த எல்லா பற்றையும் நீக்கி வாழ்றவங்க தான் இந்த தெய்வீக குணத்தோட இருக்கிறவங்க. மென்மையா இருப்பாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த கண்ணம் தொட்டா அப்படியே செவந்து போயிடும்னு. தொட்டா சினுங்கி இது மாரி. அதெல்லாம் மென்மை இல்லங்க. உங்களோட மென்மை பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்த உடனே உங்களுக்குலாம் தெரியும். அவ்ளோ மென்மையோட இருப்பாங்க. அவங்க வந்து எந்த அளவுக்கு மென்மைனா, எங்கேயோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறத பார்த்து இவங்க கண்லருந்து தண்ணி வரும். ஓடி போய் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில இருந்தாலும், அவங்களுக்காக இவங்க இந்த இடத்துல இருந்து கண்ணீர் விடுவாங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க மென்மையான குணத்தோட இருக்கிறவங்க தாங்க. அடுத்து தீயவற்றை செய்ய வெட்கப்படுறது. தப்பான செயல செய்யறதுக்கு இந்த உலகத்துல நெறைய பேர் வந்து வெட்கப்படுறதே கிடையாது. ஆனா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அத அவாய்ட் பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. நட்பு. நல்ல நட்போட இருப்பாங்க. இல்லையா, நட்பே இல்லாமல் தான் வாழ்வாங்க. ஏன்னா, இந்த நட்பு பார்த்தீங்கன்னா, தீய நட்பு, கூடா நட்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இந்த கூடா நட்போட வாழ்றவங்களுக்கு, நண்பர்கள் சரியில்ல அப்படின்னா, அவங்க நல்லவங்களையும் கெட்டவங்களா ஆக்கி, அவங்க வழியில இழுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, பாசிட்டிவ்‌க்கு இருக்கிற வைப்ரேஷன விட நெகட்டிவ்‌க்கு இருக்கிற தாக்கம் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து ஈஸியா நம்மள தப்பான வழியில இழுத்துட்டு போயிடும். அதனால, நல்லவங்களா இருக்கிறவங்க கெட்டவங்களோட சேராம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதனால, தீய நட்ப விலக்கி, நட்பே இல்லாமல் கூட வாழ்ந்து காட்டுவாங்க தனியா. ஆனா, தீய நட்போடு பழக மாட்டாங்க. இவங்களிடத்துல பூமி மாதா மாதிரி பொறுமை கொட்டி கிடக்கும். பொறுமையோட இருப்பாங்க. எவ்வளோ முயற்சி செஞ்சோம், தான் அடையணும்னு நெனைச்சது கிடைக்கலையா, பொறுமையா இருந்து மேலும் மேலும் முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக கோபப்பட மாட்டாங்க. உறுதியோட முயற்சி செய்வாங்க. கண்டிப்பா கிடைக்கும் முயற்சி பண்ணலான்னு. அவங்க எந்த காலத்திலயுமே இந்த விரதம் இருக்கும்போதோ சரி, வேற செயல்கள செய்யும்போதோ, இல்ல இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இவங்க செய்ற செயலுக்கு எதிர்ப்பா இருக்கு. இவங்கலாம் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு எவ்ளோ ஏச்சு, பேச்சு எல்லாம் கொடுத்தாலும் சரி. இது நல்லது. எனக்கு மட்டும் இல்ல. என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லதுன்னு அவங்க நெனச்சுட்டாங்க அப்படின்னா, அதிலேயே உறுதியோட இருந்து அந்த செயல செஞ்சு முடிப்பாங்க. வைராக்கியம். அந்த வைராக்கியத்த இவங்களோட வைராக்கியத்த உடைக்கவே முடியாதுங்க. எக்காலத்திலயுமே. ஒண்ண ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, வைராக்கியத்தோட இருந்து அந்த செயல செஞ்சு முடிச்சுடுவாங்க. அப்புறம் நற்செயல்களுக்கு என்னைக்குமே தடையா இருக்க மாட்டாங்க. நம்பளால முடிஞ்ச நல்லத செய்ய முயற்சி பண்ணுவாங்க, செய்வாங்க. அதே மாரி நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள், இல்ல மத்தவங்க யாராவது நல்ல விஷயங்கள செய்யும்போது, அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்களே ஒழிய, "இல்ல, இல்ல இதெல்லாம் நீ செய்யாத" அப்படின்னு தட சொல்ல மாட்டாங்க. நீங்களே நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு கோவிலுக்கோ, குளத்துக்கோ போகும்போது, பிச்சைக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா, நீங்க காசு போடணும்னு நெனச்சா கூட பக்கத்துல இருக்கவங்க, "இல்ல, இல்ல போடாத. அங்க பாரு அந்த பக்கம் ஒருத்தரு ஏற்கனவே ஒரு ரூ. 10 போட்டாங்க. நீ போடாத" அப்படின்னு தடுத்துருவாங்க.
அந்த மாதிரி இருக்கிறவங்களோட தயவு செஞ்சு பழகாதீங்க. இல்ல நான் ஏற்கனவே காசு குடுத்துட்டேன். இல்ல அவங்க தான் நல்ல வசதியோட இருக்காங்க. இந்த மாதிரி எண்ணத்த இம்போஸ் பண்ணாம இருக்கணும். இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தடை சொல்லவே மாட்டாங்க. வீண் கர்வம் இருக்காது. நாம தான் நல்லவங்க அப்படிங்கிற அந்த கர்வம் இருக்காது. என்னைக்குமே எளிமையா இருப்பாங்க. எளிமையோட வாழ்வாங்க. தன்னை உயர்வா நெனச்சுக்கவும் மாட்டாங்க. தன்னை உயர்வா பேசுறவங்கள, "இப்படிலாம் பேசாதீங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல" அப்படின்னு மென்மையா சொல்வாங்க. அப்படி உள்ளவங்க தான் தெய்வீக குணத்தோட வாழ்றவங்க. இந்த தெய்வீக குணம் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்குங்க. அதே மாரி அசுர குணமும் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஆனா, அந்த ரேஷியோவ நம்ம எப்படி உயர்த்திக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நற்குணங்கள உங்க வாழ்க்கையில வளர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்துக்கும், உங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நன்மை மட்டுமே தரும். தேங்க் யூ.